தற்போதைய ஒன்றுபட்ட அரசில் தங்களின் கூட்டணி கட்சியான அம்னோவை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் ஒரு காலத்தில் வழிநடத்தினார் என்பதை விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டிஏபி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றும் அந்த உறவை சேதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நினைவூட்டப்பட்டுள்ளது. சீன மொழி பாட்காஸ்டில் பேசிய டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் அண்மைய சர்ச்சையை ஏற்படுத்திய பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோ பி எனின் சமூக ஊடக பதிவை பற்றி தாம் அவருடன் பேசியதாக தெரிவித்தார். யோவின் நடவடிக்கையை தாம் ஏற்கவில்லை என லோக் கூறினாலும் அவரை கண்டிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். டிஏபி கட்சிக்கு தனித்த கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் இருந்தாலும் கட்சிகளுக்கு இடையேயான உறவுகளை கெடுப்பது தேவையற்றது என்று அவர் கூறினார். அம்னோவுடன் ஒத்துழைப்பு, அரசின் செயல்பாடு, சீர்திருத்தங்களை முன்னெடுப்பது குறித்து பேச வேண்டுமெனில் அனைவரும் தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த உறவுகளை நாம் சேதப்படுத்தினால் தொடர்பாடல் மிகவும் கடினமாகிவிடும் என்று அவர் கூறினார். கடந்த மாதம் நீதிமன்றம் நஜீப்பின் வீட்டுக்காவல் கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து யோ இந்த ஆண்டு இறுதியில் கொண்டாட இன்னொரு காரணம் என்று அது குறித்து எழுதியிருந்தார். இதனால் அம்னோ தலைவர்கள் மற்றும் பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள சிலர் கடும் அதிருப்தி அடைந்தனர். யோ இதை கவனமாக கையாண்டிருக்கலாம் என்று அந்தரிலோக் தெரிவித்தார். இந்த செயல்களும் இந்த சொற்களும் தேவையற்றவை என்பதை தாம் சொல்ல வருவது என்று குறிப்பிட்டார். காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு மாணவி நேற்று காலை சண்டக்கானில் ஒரு காருக்குள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவருடன் அவரது காதலன் என நம்பப்படும் மற்றொரு 18 வயது இளைஞரும் உயிரிழந்த நிலையில் இருந்தார். காலை 8 மணி அளவில் அந்த காரின் பின்பக்க இருக்கையில் இருவரும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் அந்த இளைஞர் வெள்ளிக்கிழமை தனது வீட்டிலிருந்து அந்த மாணவியை சந்திக்க சென்றதாகவும் அதன் பின்னர் இருவரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போதைக்கு எந்தவித குற்றச்செயல் தொடர்பான ஆதாரங்களும் இல்லை என்பதால் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் பத்தாங்காளி பகுதியில் உள்ள கெடோங்டோங் அருவியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். 20 வயதான அந்த மாணவர் தனது நண்பரை காப்பாற்ற முயன்ற போது வேகமாக பாய்ந்த நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக நேரில் கண்டவர்கள் மீட்பு குழுவினரிடம் தெரிவித்தனர். அவர் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் தொலைவில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. கெடோண்டோங் அருவி பத்தாங்காலி கந்தி ஹைலேண்ட் சாலையின் அருகே அமைந்துள்ள சுங்கை கெடோண்டோங் பொழுதுபோக்கு பகுதியில் உள்ளது. இந்த இடம் சுற்றுலா பயணம் மற்றும் ஆற்று செயல்பாடுகளுக்காக பொதுமக்களிடையே மிகவும் பிரபலமானதாகும். நேற்று ரபாங் அருகே வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் பேருந்தும் லாரியும் சாலை நடுப்பிரிவில் மோதியதில் துணை காவல் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். 37 வயதான லுக்மான் நூல் ஹக்கீம் ஹலீம் தனது மனைவி மற்றும் 4 குழந்தைகளுடன் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் 441.2 பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக காயமுற்ற அந்நபர் சிகிச்சைக்காக சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது குடும்ப உறுப்பினர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாரி ஓட்டுநர், ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணித்த மேலும் 7 பயணிகள் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று அதிகாலை நடந்த இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று கொம்பாக் காவல்துறை தலைவர் நூர் அரீஃபின் நாசிர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவர் நியமனம் தொடர்பாக அதன் உறுப்பு கட்சிகளின் நிலைப்பாட்டை பாஸ் கட்சி மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துபவர்களை பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மரியாதை என்பது இரு தரப்பிலும் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கூட்டணிக்குள் சில கட்சிகள் முக்கிய விஷயங்களில் ஒருதலை பட்சமாக முடிவெடுத்த போது அதே மரியாதை விதி நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். புதிய பிரிகாத்தான் நேஷனல் தலைவர் நியமனம் குறித்து உறுப்பு கட்சிகளின் முடிவுகளை பாஸ் கட்சி மதிக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் உங்கள் கட்சி தலைவர் ஒருவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது கூட்டணி கூட்டாளர்களின் முடிவுகளை நீங்கள் மதித்தீர்களா? உங்கள் நண்பர்களை அழைத்த நிகழ்ச்சியிலேயே அவர்கள் முன்னிலையில் இதை அறிவித்தீர்கள். அப்போது அவர்களை மதித்தீர்களா என்று சரமாரியாக சாடினார். அப்னான் நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் பெசாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடாம்
பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவி குறித்து விவாதிக்க அவசர பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அழைப்பை நிராகரித்ததை அடுத்து இந்த கருத்துகள் வெளிவந்துள்ளன. முஹிதீன் யாசின் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகியதை உறுதிப்படுத்தவும் புதிய தலைவரை நியமிக்கவும் அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று ஹாடி கூறியிருந்தார். மேலும் பெர்லிஸ் மாநிலத்தில் அண்மையில் நடந்த சட்டப்பூர்வ அறிவிப்புகள் கையெழுத்து சம்பவத்தையும் அஃப்னான் குறிப்பிட்டார். இச்சம்பவம் கூட்டணி கட்சி ஒன்றின் மந்திரி பசாரை பாதித்ததாகவும் கூட்டணியின் நம்பிக்கையை துரோகம் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெர்லிஸில் உங்கள் கட்சி தலைவர்கள் எஸ்டிக்களில் கையெழுத்திட்டு கூட்டணி கட்சியின் மந்திரி பசாரை வீழ்த்திய போது, நண்பருக்கு துரோகம் செய்த போது உங்கள் கூட்டாளியின் நிலைப்பாட்டை நீங்கள் மதித்தீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மரியாதை என்பது தன் கட்சியை பாதிக்கும் விஷயங்களில் மட்டும் கோரப்படக்கூடாது என்று அஃப்னான் வலியுறுத்தினார். நண்பரை பாதிக்கும் போது மரியாதைக்கு மதிப்பில்லை, ஆனால் உங்களை பாதிக்கும் போது மட்டும் மரியாதை கேட்கிறீர்கள். அப்படித்தான் நடக்குமா? சகோதரரே, நண்பர்களிடம் மரியாதை எதிர்பார்த்தால் முதலில் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று அவர் கூறினார். நேற்று இரவு தென் கிள்ளான் பள்ளத்தாக்கு அதிவேக நெடுஞ்சாலை ஜலான் காஜாங் பூச்சோங் பகுதியில் ஒரு டிப்பர் லாரியிலிருந்து கழன்று விழுந்த டயர் ஒரு காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து இரவு 8 மணி அளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி நூர் ஹிசாம் பஹாமான் தெரிவித்தார். அந்த லாரி காஜாங் பகுதியில் இருந்து பூச்சோங் நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் லாரியின் இடது பின்புற டயர் வெடித்து கழன்று மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து கருப்பு நிற புரோட்டான் காரின் மேற்கூரையில் மோதியதால் வாகனத்திற்கு சேதம் ஏற்பட்டது என்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இரு வாகன ஓட்டுநர்களும் 20 மற்றும் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் சிப்பாங் காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் இருவரிடமும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நூர் ஹிசாம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.